கண்டிப்பா வந்து எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். இந்த மாரி அவர் பண்ணுவாருன்னு எல்லாருக்குமே தெரியும். கடைசியில பார்த்தீங்கன்னா, அதே மாரி ஒரு விஷயத்த தான் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். என்ன பண்ணியிருக்காருன்னா, வீடியோ வந்து முழுசா பாருங்க. அப்பதான் வந்துட்டு உங்களுக்கு புரியும். நம்ம வீடியோக்கு வந்து புதுசா வரவங்க நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. மேல பெல் ஐகான் இருக்கும். வந்து கிளிக் பண்ணிங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, நம்ம கிருஷ்ணாவ பத்தி பேச வந்திருக்கேன். கிருஷ்ணா வந்து ரொம்பவுமே வந்து மர்மமான வேலைகள்லாம் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா, அவர் பண்ற வேலை ஒவ்வொரு ஆக்டிவிட்டீஸும் பார்த்தீங்கன்னா, மர்மமா தான் இருக்கு. நேத்து பார்த்தீங்கன்னா, பசுபதி அவங்க பையன்கிட்ட வேற பேசிட்டு இருந்தாரு. அதெல்லாம் பார்க்கும்போது விஜய்க்கு ரொம்பவுமே டவுட் வந்துருச்சு. ஏன்னா விஜய் வந்து ரொம்பவுமே நம்பி நம்ம கிருஷ்ணா வந்து ஆஃபீஸ்க்குள்ளே விட்டாரு. காவேரி வந்துட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு நம்ம கிருஷ்ணாவை நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. பேசிக்காக காவேரி யாரையுமே நம்ப மாட்டாங்க. ஆனால் கிருஷ்ணா வந்து நம்பிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். அந்தாண்ட பார்த்தீங்கன்னா சிந்து வந்து உள்ளே வந்துட்டாங்க. இந்த ஃபேமிலி ஃபுல்லாமே உள்ளே வந்து அடாப்ட் ஆகிட்ட மாதிரி தான் இருக்குது. இப்போ சாரதாமாவும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஜெல்லாக ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே அக்செப்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஆயிட்டாங்க. இதெல்லாம் இப்போ பண்ணிட்டு இருக்கும்போது கிருஷ்ணா வந்து தனியாக ஒரு சாம்ராஜ்யம் உருவாக்குற மாதிரி நம்ம காவேரியும் விஜயும் அழிக்கணுன்ற மாதிரியே யோசிச்சுட்டு இருக்கிறாரு. அது கண்டிப்பாக வந்துட்டு நடக்கக்கூடாதுன்னு நம்ம நினைக்கிறோம். நீங்களும் அப்படி நினைக்கிறீங்கன்னா கீழே வந்துட்டு விஜய் காவேரின்னு மென்ஷன் பண்ணி ரெட் கலர் ஹார்ட்டை வந்து கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்துட்டு அது நடக்கக்கூடாது. ஏன்னா நம்ம கிருஷ்ணா வந்து ரொம்ப பெரிய பிளான் பண்ணிட்டு இருக்க மாதிரி தான் நமக்கு தோணுது. ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்கன்னா, நம்ம பசுபதி தான் உள்ளே பூந்து இந்த கிருஷ்ணாவோட மிரட்டி இந்த மாதிரி பண்ண வச்சிட்டு இருக்காரு அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா நம்ம பசுபதி வந்து கரெக்டாக பிளான் பண்ணி எல்லாத்தையும் கரெக்டாக நவுத்திட்டு இருக்காரு. நம்ம காவேரிக்கு விஜய்க்கு இன்னும் பசுபதி பின்னாடி இருக்கிறது இன்னமும் தெரியல. நேற்று தான் கொஞ்சம் டவுட் வந்திருக்கு நம்ம விஜய்க்கு. என்னது இது? யார் கூட பேசிகிட்டு இருக்கா? என்ன டவுட்டு? என்ன ஏது? அப்படின்ற மாதிரிலாம் டவுட் வந்துருச்சு. பார்க்கலாம் இது வந்து நம்ம விஜய் வந்து எப்படி எடுத்துகிட்டு போகிறாரு, இந்த விஷயத்தை எப்படி ஹேண்டில் பண்ண போகிறாரு, எப்படி வந்து நம்ம கிருஷ்ணா கண்டுபிடிச்சி கிருஷ்ணா மேலே தப்பு இருக்கா, இல்லை கிருஷ்ணாவை வச்சு யாராவது வந்து விளையாண்டுட்டு இருக்காங்களா அப்படின்றத அவர் வந்து கண்டிப்பாக கண்டுபிடிக்கணும். ஏன்னா கிருஷ்ணாவும் நல்ல பையனாக இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. உங்களுக்கு எப்படி தோணுதுன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்கு பின்னாடி வந்து யார் இருப்பாங்க அப்படின்னா, கண்டிப்பாக நம்ம பசுபதி தான் இருப்பார். அவர் இல்லாமல் எந்த ஒரு வேலையும் நடக்காதுன்னு தான் சொல்லணும். பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு. அவர் பையன் வேறு உள்ளே வந்திருக்காரு. சின்ன பசுபதின்னு சொல்லலாம் அவரை. அவர் வேறு உள்ளே வந்துட்டு ஒரு மாதிரி ராவடி பண்ணிகிட்டு இருக்க மாதிரி பண்ணிகிட்டு இருக்காரு. பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக வீடு வந்து நம்ம காவேரிக்கு கிடைக்கணும். ஆஃபீஸ் வந்து நம்ம அந்த ஆஃபீஸோட சாம்ராஜ்யத்தை வந்து நம்ம விஜய் வந்து தக்க வச்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக நம்ம சேனல் வந்து லைக் பண்ணிவிடுங்க. கமெண்ட் பண்ணுங்கள். விஜய் காவேரி வந்துட்டு நல்லா இருக்கட்டும். பார்க்கலாம் எப்படின்ட்டு. நம்ம பொறுமையாக வந்து பார்க்கலாம். பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த மாதிரி விஷயம் வந்து போயிட்டு இருக்கிறதுனால நம்ம அவங்களோட விஷயம் வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் எடுத்துக்க வேணாம்.